ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணுனதானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில அது படம் தோல்வினா அவர் என்ன கழுவி ஊத்துவீங்க. அ அப்ப வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர் சி, ஒரு மணிரத்னமோ யானைய பத்தி ஒண்ணு ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, இன்னைக்கு இண்டஸ்ட்ரிய தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ வந்து சிம்பிளா ஏன் சின்ன படம் இது என்ன சின்ன படமா இது? என்ன பிரதர்? அ எத்தன கோடி ரூவா அது இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர். அவர் வந்து அதாவது இந்த படத்துல இன்னொரு விஷயம் நான் முக்கியமா சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸ் வந்து ஒரு பெரிய விலைக்கு வித்ததுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு வித்தாங்க. கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்ட கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமா குடுத்துட்டு, மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு ரூ. 1,00,00,000 மேல அதிகமா அது வந்துச்சு. அத வந்தோனே நான் சொன்னேன், பிரதர் சூப்பரா ஆயிட்டீங்க பிரதர், பரவால்ல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? அப்பதான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில இருந்துச்சுன்னா, பாம்பு வரும், யாளி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லன்னா அப்படியே கம்முனு இருப்பாரு. பணம் அதாவது அவரு மாரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர், நீங்க யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவு செய்து கூட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்க எல்லாரும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து இயக்குனர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்துக்கு திருமலை நண்பர் எவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்க்ல அவர் பண்றாருங்க. அப்ப அதுக்கான கண்டென்ட் இல்லாம அவர் பண்ணிடுவாரா? அவர் ஆபீஸ்க்கு 50 படம் வருது. எல்லா படத்தையும் அவரு பண்ணிடுவாருங்களா? இந்த படத்து மேல அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்கு. அடுத்து இந்த படம் வந்து நீங்க ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா எடுக்கிறாங்க. அது வந்து உலகம் பூரா பேசப்படுதுன்னா, கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதுல எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுல சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்க வந்து டெக்னிக்கலா வந்து எவ்வளோ நீங்க வந்திருந்தாலும், அத வேலை வாங்கக்கூடிய திறமையும், ஆற்றலும் யாருக்கு இருக்கு? ஒரு இயக்குனர்களுக்கு தான் இருக்கு. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளவு தூரம் உள்ள வச்சுட்டு, அதாவது அவர் கண்ணீரோட அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளவு பணங்கள் அவர் வந்து சம்பாதிக்கிற